இந்த சண்டே எங்களுக்கு ஸ்பெஷலான சண்டே தான். ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தோம். சரி பிரியாணியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷு எல்லாமே குடும்பமாக செஞ்சு சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த சண்டே ரொம்பவே மறக்க முடியாத ஒரு சண்டேவாக தான் இருந்தது. வீட்டில் ஒரு பர்சனல் விஷயமா எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சரி வந்தது வந்தாச்சு. சரி 1 வீக் முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சு ஒரு வழியாக அழகாக வந்து சமையலாம் முடிச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாரும் கூட்டமாக இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போயாவது தான் நமக்கு கிடைக்கும். நம்ம சென்னையில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்போயாவது எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றதுலாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஃபேமிலியோட நம்ம இருக்கிற டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரியாணிலாம் செஞ்சு எல்லாரும் வாழை இலையிலலாம் சாப்பிட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து அழகாக சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு செய்யும் போது அதை டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை போட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்தது பிரியாணி. எல்லாமே ஹாப்பியாக சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த சண்டே எங்களுக்கு மகிழ்ச்சியான சண்டையாக போணுச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி இந்த சண்டே எங்களுக்கு சூப்பராக போணுச்சு. ஃபேமிலியில் எல்லோரும் இருந்திருந்தோம். 2 பீப்புளை மட்டும் தவிர எல்லோரும் வந்திருந்தா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக நைட்டு என் பொண்ணு எனக்கு அழகாக ஊட்டி விட்டுருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.